காரணம் என்னென்றால் அவருக்கு அதில் ஈடுபாடு கூட இருப்பதால், சிவன் எந்த நேரம் காட்சி அளிப்பதால் அவருக்கு உலகத்தில் நடக்கிற விஷயமெல்லாம் தெரியும் சித்தர்கள். அதனால அவர் வெளியில் வர மாட்டார்கள். அது காட்டுக்குள்ளேயே அமர்ந்து கொண்டு சாப்பிட மாட்டார்கள், இங்கே இருப்பார்கள். சில பேர் ஒரு நேரம் தான் சாப்பிடுவார்கள், சில பேர் சாப்பிட மாட்டார்கள். பார்க்க அவர்களே தெரியாது, அவர்கள் தங்களை காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள் சித்தர்கள். இப்படியான புதுமையெல்லாம் இருக்கின்றன. சித்தர்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டு, இந்த தெய்வ வழிபாடு. இந்த உருவமெல்லாம் என்னத்துக்கு என்றால், உருவம் இல்லைன்னா மனுஷன் பல குணத்திலே தன்னை மறந்து விடுவான், அகோரமாகிவிடுவான். இந்த சில வடிவங்கள்லாம் குறுகிய காலத்திலே வந்து உங்களை பார்த்து, அதாவது தெய்வத்தை நாம் பார்க்கணும், தெய்வம் எங்களை பார்க்கின்றது. இந்த தெய்வம் சிலையை பார்க்கும்போது எங்களுடைய மனதிலே உள்ள கவலைகள் துன்பங்கள்லாம் நீங்கி அருள் செய்ய பண்ண முடியும். அதுக்கு ஒரு அலங்காரம், அதுக்கு ஒரு உயிர் தொடப்பு, இப்படியெல்லாம் நாங்கள் செய்கின்ற தொட்டு தொட்டு வழிபடுகின்ற போது நிறைய நமக்கு சக்தி கிடைக்கும், எனர்ஜி உண்டாகும், நோய் பிணி நீங்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தெய்வத்தை நாடினால் இந்த கலியுகத்தில் நாம் மீண்டும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு 100 ஆண்டு வாழ முடியும் என்று சொல்லி நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். எல்லோரும் வாழ முடியும். இன்றைய வருகை தந்த அனைவருக்கும் சிவசக்தியின் அனுக்கிரமும், அம்பாளுடைய அனுக்கிரமும், இந்த ஐயாண்ட அனுக்கிரமும் கிடைச்சி நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொடுக்கின்றார்கள். நம்ம பார்வதி